சற்றுமுன் வெளியான தகவல். புதிதாக வரும் இபிஎஃப்ஓ 3.0 திட்டம். அதாவது ஊழியர்களுக்கான ஒரு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணுங்க. அதாவது ஏடிஎம் மற்றும் யுபிஐ மூலம் பணம் எடுக்கும் வசதி புதிதாக அறிமுகம் செய்யப்படும். பிஎஃப் திட்டத்துக்காக ஊழியர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். அந்த வகையில் தனியார் துறையில் வேலை பார்க்கும் மக்களுக்கு பிஎஃப் திட்டம் மிக முக்கியமான ஒரு திட்டமாகும். இதில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி ஊழியர்களுக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கின்றன. ஒவ்வொரு மாதமும் ஊழியர்கள் வாங்கும் சம்பளத்தில் ஒரு சிறு தொகை பிடித்தம் செய்யப்படும். அதே தொகை நிறுவனம் தரப்பிலும் பிஎஃப் கணக்கில் டெபாசிட் செய்யப்படும். பிஎஃப் தொகைக்கு அரசு தரப்பிலிருந்து வட்டி வருமானமும் வழங்கப்படுகிறது. நீண்ட கால அடிப்படையில் பிஎஃப் திட்டமானது ஒரு அற்புதமான திட்டமாக உள்ளது. இதற்காக இந்த இபிஎஃப்ஓ 3.0 திட்டம் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு சமீபத்தில் அறிவித்திருந்தது. இதன் மூலம் பிஎஃப் பணத்தை யுபிஐ வசதியுடன் மூலம் எடுக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. மேலும் இந்த திட்டத்தில் பல வசதிகள் உள்ளன. இந்த புதிய வசதி 8 கோடி பிஎஃப் உறுப்பினர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த பிஎஃப் சேவைகள் வேகமாகவும் எளிதாகவும் இருக்கும் என்று கூறப்படுகிறது. அந்த வகையில் இந்த இபிஎஃப்ஓ விப்ரோ, அதாவது இன்ஃபோசிஸ், விப்ரோ, டிசிஎஸ் போன்ற பெரிய நிறுவனங்கள் இந்த புதிய தளத்தை நிர்ணயிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளன. இதற்காக தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ 3.0 தளத்தை அறிமுகப்படுத்த தயாராகி வருகின்றன. இந்த இபிஎஃப்ஓ 3.0 திட்டமானது முதலில் 2025 ஜூன் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம்தான். ஆனால் தொழில்நுட்ப காரணங்களால் தாமதமானது. இந்த புதிய தளத்தில் 5 முக்கிய வசதிகள் உள்ளது. முதலாவதாக ஏடிஎம் மூலம் பிஎஃப் பணத்தை எடுக்கும் வசதியானது இருக்கு. இந்த இபிஎஃப்ஓ 3.0 இதில் மிகப்பெரிய வசதியாக இருக்கிறது. இந்த பிஎஃப் உறுப்பினர்கள் தங்களுடைய யுஏஎன் எண்ணை செயல்படுத்த வேண்டும். மேலும் ஆதார் எண்ணை வங்கி கணக்குடன் இணைக்க வேண்டும். இதன் மூலம் அவசர தேவைக்கு ஏடிஎம் மூலமாக பிஎஃப் பணத்தை எடுக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் அடுத்ததாக இந்த யுபிஐ மூலம் பணம் எடுக்கும் வசதி டிஜிட்டல் வளர்ச்சிக்கு உதவும் வகையில் இந்த யுபிஐ மூலம் பிஎஃப் பணத்தை எடுக்கும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஆகையால் இதன் மூலம் இந்த பிஎஃப் ஊழியர்கள் உடனடியாக தங்கள் சேமிப்பு பணத்தை எடுக்கலாம். இதனால் இந்த இபிஎஃப்ஓ 3.0 திட்டத்தில் ஊழியர்களுக்கு சிறப்பான டிஜிட்டல் அனுபவம் இருக்கும் என்று கூறப்படுகிறது. ஆகையால் புதிய இபிஎஃப்ஓ தளம் ஊழியர்களுக்கு எளிமையான அனுபவத்தை தருவதோடு வேகமாகவும் வசதியாகவும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகையால் உங்களுடைய பிஎஃப் கணக்கில் ஏதாவது திருத்தம் செய்ய வேண்டும் என்றாலோ அல்லது கணக்கு நிலையை தெரிந்து கொள்ள விரும்பினாலோ இந்த பிஎஃப் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டியதில்லை. ஓடிபி மூலம் ஆன்லைனிலே திருத்தங்களை செய்யலாம். அது எப்படி என்று இங்கே பார்ப்போம். கணக்கு நிலுவையையும் எளிதாக்க கண்காணிக்கலாம். இதனால்
உங்களுக்கு அதிக நேரம் மிச்சமாகும். பிஎஃப் உறுப்பினர் இறந்துவிட்டால் கிளைம் செட்டில்மெண்ட் செய்வது எளிதாக்கப்பட்டுள்ளது. இந்த இபிஎஃப்ஓ 3.0 திட்டத்தில் ஊழியர்களின் இறப்பு தொடர்பான கிளைம்களை எளிதாக்கியது ஒரு நல்ல விஷயம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்த இபிஎஃப்ஓ 3.0 மூலம் பிஎஃப் உறுப்பினர்கள் பல நன்மைகளை பெறுவார்கள். இது பிஎஃப் சேவையை வேகமாகவும் எளிதாகவும் ஆக்கும் என்பது கூடுதல் சிறப்பாகும். எனவே இந்த திட்டத்திற்காக பிஎஃப் ஊழியர்கள் அனைவரும் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த தகவலை நீங்கள் மட்டும் பயன்பெறக்கூடாது, உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் பயன்பெற்று கொள்ளட்டும். அதே போல் அடுத்த செய்தி என்னவென்றால், யாருக்கெல்லாம் கல்வி உதவித் தொகையா ரூபாய் 2 லட்சம் கிடைக்கும்? அரசின் ஒரு முக்கிய அறிவிப்பு. அதாவது மத்திய அரசு கல்வி நிறுவனங்களான ஐடி, ஐஎம், ஐஐடி, என்ஐடி மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களில் பயிலும் தமிழகத்தை சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சிறுமரபினர் ஐசி, எம்ஐசி மற்றும் டிஎன்சி மாணவ மாணவிகள் 2025 முதல் 2026 கல்வியாண்டிற்கான புதியது மற்றும் புதுப்பித்தல் கல்வி உதவி தொகை பெற விண்ணப்பிக்கலாம். அதாவது விண்ணப்ப விதிமுறைகளை முழுமையாக தெரிந்து கொண்டு கொடுக்கப்பட்டுள்ள கால அவகாசத்துக்குள் விண்ணப்பிக்குமாறு மாணவ மாணவிகள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். யாருக்கெல்லாம் கல்வி உதவித்தொகை ரூபாய் 2 லட்சம் கிடைக்கும்? அது எப்படி விண்ணப்பிப்பது என்று இங்கே பார்ப்போம். அதாவது கல்வி உதவித்தொகையாக கற்பிப்பும் கட்டணம், சிறப்பு கட்டணம், தேர்வு கட்டணம் மற்றும் இதர கட்டணங்களுக்கான மாணாக்களால் செலுத்திய தொகை அல்லது ஆண்டுக்கு அதிகபட்சம் ரூபாய் 2 லட்சம் வரை கல்வி உதவித்தொகையாக வழங்குவதற்கு கட்டாய கட்டணம் ஆகிய தமிழ்நாடு அரசால் ஆணையிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் இதற்கு விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியான மாணாக்கர்கள் கீழ்கண்ட முகவரியிலுள்ள பிற்படுத்தப்பட்டோர் நல இயக்கம், சென்னை 5, மிக பிற்படுத்தப்பட்டோர் சிறுமரபினர் நல இயக்கம், சென்னை 5 மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தை அணுகியோ அல்லது www.bcm/government.in/welfschemes.htm/scholarship-schemes என்ற இணையதள முகவரியிலிருந்தே விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறார்கள். அதே சமயம் ஆணைய பிற்படுத்தப்பட்டோர் நல இயக்கம் அலுவலகம் இணைப்பு கட்டணம் 2வது தளம், சேப்பாக்கம், சென்னை 5, தொலைபேசி எண் 0442-2951-5942, மின்னஞ்சல் முகவரி www.tngovernment.it-scholarship@gmail.com. மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். இனி புதிய புதிய செய்திகள் எல்லாமே உங்களுக்காக நாங்கள் போடுவோம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க.